ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான வேலை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் ஹி கால் மீ அந்த said, யோ படம் நல்லா போயிட்டுருக்கு, இப்போ அடுத்த படம் பண்ணுறேன், வந்து ஜாயின் பண்ணேன். பை தட் டைம் ஐ ஜாயின் கௌதம். அவர் அந்த மாதிரி கேட்டு வர முடியலன்னு சொன்ன ஒரு அசிஸ்டன்ட்னால அன்னைக்கு நான் என்ன ஒரு அதிசயத்தோடு அவரை பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிசயம் விலகாமல் தான் இருக்கு. இஸ் தட் சார்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர், தட் சார்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். நான் புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன் பாருன்னு அந்த நினைப்போட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் உட்காரவே கூடாதுன்னு. ஸோ இந்த இன்டர்வியூ தயவு செஞ்சு 5.1 டால்பி அட்மாஸில் மிக்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வி ஹேவ் மிஸ்டர் மகீர் திருமேனி. வணக்கம் சார். சார், ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக வர்றதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கேட்டுறேன். அப்புறம் டெஃபினெட்லி டாக் அபவுட் த ஃபில்ம். அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸா சார் உங்களுக்கு? இல்லைடா, எனக்கு ஸ்வர்ணம் இல்லைன்றது சொல்ல வரேன். சார், இப்போது நான் உங்களோட த வே யூ டாக், த வே யூ மூவ், சம்திங் அபவுட் யூ, there's ஒன் கிளாஸினஸ் இன் யூ. சார், நான் ஏதோ ஐம் நாட் ட்ரைங் டு ப்ரொஃபைல் யூ, பட் ஒரு ஸ்டீஃபன் ராஜ் அந்த மாதிரி ஒரு பேருக்கு பார்த்தா மகிழ் திருமேனி அப்படின்னு. ஐ வாண்ட் யூ டு டாக் அபவுட் யுவர் நேம். ஹவ் வாஸ் இட் having this name growing as a child? And Magizh Thirumeni is such a beautiful name that you have to pull it off. It can't be like one setakara paiyan. It has to be, hey Magizh மச்சான் வருவான், ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவான், படிப்பான், பொண்ணுங்களாம் அவனை தான் பார்க்கும், வீட்டுக்கு போய்டும், அந்த மாதிரி ஏதாவது. டெல் மீ அபவுட் யுவர் நேம். இது எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் லவி. இது நானாக வச்சுக்கிட்ட பேர் தான். ஆக்சுவலி மை ரியல் நேம் இஸ் சம்திங் எல்ஸ். வாவ். ஐ வாண்டட் அ நேம் இன் தமிழ். மை ஆக்சுவல் நேம் கான் பி ரிட்டன் இன் தமிழ். ஏன்னா அந்த ஃபோனட்டிக்ஸ் இல்லை. ஸோ அந்த பேர் யாருக்குமே தெரியாதா? ஸோ தெரியும், கேட்டால் சொல்லுவீங்களா? இல்லை இங்கே வேணாம், நாட் ஆன் ரெக்கார்ட், ஆஃப் கேமரா சொல்கிறேன். தமிழில் பேர் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. I wanted it to sound current, as in I didn't want it to sound outdated. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற பேர்கள் எல்லாமே, புழக்கத்தில் இருக்கிற பேர்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தது. And then one fine day this name hit me, came out of the blues. சார், இப்போது ஐ பிலீவ் யூ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் உங்களோட க்ரோயிங் டேஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு. ஸோ க்ரோயிங் டேஸில் எப்போ சினிமாக்கான ஆர்வம் கிடச்சிது? ஒய் யூ வாண்ட் டு பி a ஸ்டோரி டெல்லர்? ஹவுஸ் திஸ் ஹோல் ஃபண்டா? Never really wanted to become a filmmaker. Until I was 14 or 15, I didn't really know what I wanted to become. My father wanted me to become a barrister. Okay, he was very passionate about law. He is very passionate about law. So அது சொல்லி தான் என்ன வளர்த்தாங்க. I just don't want you to be an ordinary lawyer. I want you to be a barrister அப்படின்னாங்க. I don't know, அவங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு எனக்கு தெரியல. Maybe the people he idolized were all lawyers, என்னன்னு தெரியல. ஸோ நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் க்ரோ பண்ணேன். He gave me two choices, either a doctor or a barrister. So I grew up thinking that one fine day I'll end up being a barrister, a lawyer. அதுக்கப்புறம் he inculcated the reading habit in me. ஸோ நான் நிறைய படிப்பேன் சின்ன வயசுலேருந்தே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரைட்டிங் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை ஒன்று வந்தது. This was in my early teens. I started reading Russian novels and I was blown away. Dostoevsky at that time used to be my favorite writer. ஸோ அந்த மாதிரி கதை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. I've said this in many interviews. அப்போது you know, when you're a teenager and you're interested in writing, you dabble with all kinds of formats இல்லையா? சிறுகதை எழுதுவீங்க, கவிதை என்ற பேரில் எதையோ கிறுக்குவீங்க, இப்படி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் வந்து I stumbled upon script writing, script as a format. சரி, இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எழுத போய் தான் I found it very fulfilling. சினிமா பார்க்குற பழக்கம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. சினிமானா என்ன, கமர்ஷியல் சினிமா, எல்லா தமிழ் பசங்களை போல் கமர்ஷியல் சினிமா பார்க்குற பழக்கம் இருந்தது. And then when I got to reading more about cinema and I started watching more films, அந்த மீடியம் வந்து ரொம்ப வசீகரமாக இருந்தது. ஸோ there is at some point, or somewhere between 19 and 22, எனக்கு வந்து சினிமாவுக்குள்ளே வரணுன்ற ஒரு எண்ணம் அப்படியே வேறுன்ற ஆரம்பிச்சது. ஸோ that's how the journey started. நைஸ். சார், இப்போது
இப்போலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து தே சூஸ் தேர் குரூஸ், பட் இன் யுவர் டைம்ஸ் யூ டென்ட் ஹேவ் தட் ப்ரிவிலேஜ். எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ பிடிச்சி போகிறது தான். ஸோ I thought we should be giving due credit to Mr. JVM also for your classiness, but I think a bit of you goes there also. I don't know. Not at all. That guy was born classy. Born classy. Sir, the very first time you met him and how it happened to become an association. I was working with Selva then. Wow. என்ன பண்ண சார்? அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தில் இருந்து துள்ளுவது இளமையில். இது இஸ் ஆன் ரெக்கார்ட்? Yeah, it's on record. நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. இது பெருசா ரீகால். ஓகே, ஸோ துள்ளுவது இளமையிலேருந்து துள்ளுவது இளமை மட்டும். ஆனால் என்னன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து துள்ளுவது இளமை கிடையாது. அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து காதல் கொண்டேன். நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது அவர் காதல் கொண்டேன் தான் ஒரு ஸ்கிரிப்டை எழுதிச்சு. அதை படமாக்குற முயற்சியில் இருந்தார். அவர் ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்ஸை பார்த்தாரு. அப்போது அப்கமிங்காக இருந்த ஒரு ஹீரோவை பார்த்தாரு. 2 பேர் வந்து குறிப்பாக அவருக்கு அந்த கதை கேட்டு அதை பிடிச்சி போய் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் டேக் ஆஃப். அண்ட் நாங்கள்லாம் அப்போ டெய்லி ஆஃபீஸ் போயிடுவோம். யார் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்றது தெரியாமல் தான் இருந்தோம். எப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியாமல் தான் இருந்தோம். அப்புறம் ஒன் ஃபைன் டே முரளி சாரை வச்சு பூஜை போட்டோம். பட் செல்வராகவன். ஸோ முரளி சார் பண்ணியிருந்தாலும் அது ஒரு அழகான படமாக, டிஃப்ரெண்ட்டான படமாக, அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையாக அதை அவர் மாற்றிருப்பார். ஸோ பூஜையெல்லாம் போட்டோம். அப்போ அதுக்கு பேர் வந்து காதலாகி. அந்த தலைப்பு எவ்வளோ அழகான ஒரு தலைப்பு, அது காதலாகி. அதுக்கப்புறம் தனுஷ் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். அண்ட் தென் எல்லாமே ஹிஸ்ட்ரி, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. So Selvaragavan was my first mentor. Okay, how did that happen? How that happened அப்படின்னா, as you said, at that point of time, aspiring assistant directors had no other go. ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு கதவாக போய் தட்ட வேண்டியது தான். சரியா? அண்ட் நீங்கள் யார்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ப்ரொடியூசர்ஸ் will even listen to your script. விதிவிலக்குகள் இருக்கலாம், but that was the general rule. ஸோ நான் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸையும் போய் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் பார்க்க முடிஞ்சதோ, யாரெல்லாம் கேட் கிராஷ் பண்ண முடிஞ்சதோ, அந்த மாதிரி எல்லாரையும் நான் போய் பார்த்துருக்கேன். கஸ்தூரி ராஜா சார்கிட்ட போவோம். அப்போ ஐ டென்ட் நோ அபவுட் செல்வராகவன். கஸ்தூரி ராஜா சாருடைய ஆஃபீஸ்க்கு போவேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வாய்ப்பு கேட்பேன். அப்படி ஒரு நாள் போய் காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஐ மெட் செல்வராகவன். அவரும் அப்போது கஸ்தூரி ராஜா சார் ஆஃபீஸ் தான் வருவார். ஜவஹர், மித்ரன் ஜவஹர், திருச்சிற்றம்பலம் பண்ணின டைரக்டர், அவர் he had already joined Selvaragavan. They were friends, I think. I don't know எப்போலேருந்துன்னு தெரியாது, but they were friends by the time I went to the office. அப்போ என்னை வந்து நான் ஜவஹர் தான் போய் பார்ப்பேன். My intention was to get to work with, to join கஸ்தூரி ராஜா சார் as his assistant. அப்போ ஜவஹர் வந்து அவருக்கும் அசிஸ்டண்ட்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவரை தான் போய் பார்ப்பேன். ஜவஹரை போய் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், அடுத்த வாரம் வாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லுவார். இட்ஸ் வெரி நைஸ் பாய் சொல்லுவார். அப்படி ஒரு நாள் போனபோது செல்வராகவன் வாஸ் தேர் இன் தி ஆஃபீஸ். அண்ட் என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தார். And then he told me that he was in the process of making a film and that he's looking for assistance அப்படின்னு சொன்னார். சார் நான் I'll be very glad to join you அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு வந்து I'll be glad to join you. இல்லை, ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ டோல்ட் ஹிம் தட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஞ்ச நாளாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அண்ட் தென் when I went back next, which was like 2 or 3 months later, அங்கே இருந்த ஆஃபீஸ் பாய் சொல்லியிருந்தார், என்ன சார் இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. என்ன தேடிட்டு இருந்தாங்களா? ஐ வாஸ் லைக் டேக்கன் அவே. என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தாங்க? இல்லை, செல்வா சார் வந்து உங்களை அசிஸ்டண்ட்டாக மைண்டில் வச்சுருந்தாரா, அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதனால் அவங்களை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் டெஸ்பரேட் பை தட் டைம். நான் ஐ ஹேட் நாக் டவுன் இனஃப் டோர்ஸ், மெட் இனஃப் டைரக்டர்ஸ், எங்கேயுமே ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் பிளேட் அ வெரி பிக் பார்ட். இப்போ சினிமா எவ்வளோ மாறி இருக்கு, பட் அந்த காலகட்டத்தில் அப்படி தான். ஐ ஹேட் நோபடி டு ரெக்கமெண்ட் மீ. அண்ட் ஸோ இந்த பையன் அப்படி சொன்னார். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். ஐ திங்க் ஐ வென்ட் பேக் த நெக்ஸ்ட் டே ஓட. அண்ட் செல்வா வாஸ் தேர். அண்ட் இட் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஜாயின்ட் ஹிம். பட் த ப்ராஜெக்ட் டிட் நாட் டேக் ஆஃப் இமீடியட்லி. யார் ஹீரோன்னு தெரியாமல், அண்ட் ஹி வாஸ் ட்ரையிங், அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது.
இந்த காலகட்டத்தில் கஸ்தூரிராஜா சார் வருவார் ஆஃபீஸ்க்கு. அவர் என்னை பார்ப்பார், அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசுவார். அண்ட் திடீர்னு அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்து அது ஒரு ஷெட்யூல் முடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். காதல் சாதின்னு சொல்லி ஒரு படம், ஸ்டாரிங் பிரகாஷ் ராஜ் அண்ட் உதயா. ஸோ இவங்க அப்போது நீ வந்து ஷூட்டிங் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் செல்வாட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி போயிட்டு வரலாம். நான் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. ஏன்னா இது வந்து எப்போ டேக் ஆஃப் ஆகுதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்புறம் நான் போய் அது ஒரு ஷெட்யூலில் நான் போயிட்டு ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒர்க் பண்ணேன். கஸ்தூரிராஜா சார் வந்து உன்னை அவன் கூப்பிட்றான் நீ போய் அப்படின்னாரு. செல்வா அப்படியா சார் அப்படின்னு. ஆமாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறானா அவனை கூப்பிட்றான் அப்படின்னு. சரின்னு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் தான் ஃபஸ்ட்டு நான் பூஜை போட்டது முரளி சார் ஆஸ் த ஹீரோ. And then that did not happen. இவங்க 2 பேரும் மகிழ் வேணும்னு போட்டி போட்டிருக்காங்களா? அப்படி என்ன? இல்லை மகிழ் வேணும்னு போட்டி போட்டாங்களோ என்ன வித்தையை காட்டினீங்க அப்படி அவங்கள்ட்ட? இல்லை நான் ஒரு விதையும் காட்டல. இன்ஃபேக்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ டென்ட் நோ எனிதிங் அபவுட் ஃபில்ம் மேக்கிங். அபி நத்திங் அட் ஆல். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான வேலை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா சினிமாவில் ஐ டோன்ட் இன்றைய சினிமாவுக்கும் அன்றைய நாட் வெரி லாங் அகோ, solid 20 years சொல்லுங்க. இப்போ என் வயசை வந்து நீங்கள் வெளியே வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும். ஸோ திஸ் வாஸ் அதான் as you said 20 years ago. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் புதுசாக சேர்ந்தார் அப்படின்னா உனக்கு இதுதான் வேலைன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அன்லைக் இன் அன் ஆஃபீஸ் உன்னுடைய வேலை இதுதான் யாரும் கிடையாது. ஹீரோல் ஏரியாவே இல்லை. சரி, அது ஒரு கேயாஸாக தான் இருக்கும், கேயாட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு வேலை நடக்கலை அப்படின்னா தே லுக் ஃபார் சம்படி டு ஸ்கோல்டு, சம்படி டு பிளேம். நீ ஏன் செய்யலைன்னு வாங்க. அப்போ தான் இது என்னுடைய வேலையே இல்லையேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னால் சரியான பதிலாகவும் இருக்காது. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹேட் டு நோ எவ்ரிதிங், அட்லீஸ்ட் வாட் வாஸ் கோயிங் ஆன் அரவுண்ட். கஸ்தூரிராஜா சார் அண்ட் ஐ ஆல்சோ ஹர்ட் லேட்டர் தட் கமல் சார் இஸ் த சேம். ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட ஏதாவது கேட்டால் தெரியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு. ப்ரொஜெக்ட் இது யூனிட் 20 எப்போயா வந்துச்சு அப்படின்னா தெரியல சார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். அப்போ தான் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் தட் தீஸ் திங்ஸ் வர் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு. ஸோ வென் கஸ்தூரிராஜா சார் சென்ட் மீ பேக், எனக்கு வந்து சினிமாவை பற்றியோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வேலை என்ன அப்படின்றதே தெரியாமல் தான் இருந்தது. நீங்கள் ஆன்சரிங் யூ கொஸ்டின். And then I came, this Murali sir's thing happened, it didn't take off, stall ஆச்சு. கஸ்தூரிராஜா சார் துள்ளுவதை இளமைன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினார். அது ஒரு ஷெட்யூலில் நம்ம ஷூட்டிங்கும் போச்சு. And then he wanted Selva to write the script. செல்வா ஸ்கிரிப்ட் எழுதினார். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் செல்வாவே அதை டைரக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். லாஸ்ட் ஷெட்யூல் நடக்கும்போது ஐ வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் பிகாஸ் நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் படம் வெளியே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனது, பிச்சுக்கிட்ட போது செல்வா கால் மீ, அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. செல்வா சார் வந்து ஆக்சுவலாக அவரை விட்டு யாரும் போயிட்டாங்கன்னா திருப்பி கூடவே மாட்டார். ஓகே, ஸோ அவர் என்னை கூப்பிட்டது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மொமெண்ட்டாக இருந்தது. ஓகே, பிகாஸ் ஹீஸ் அ கை தட் ஐ ரெஸ்பெக்ட் ஸோ மச். ஐ ரிவ்யூ ஹிம் ஃபார் த பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர் தட் இஸ். ஓகே, நான் அவர் கூட இருந்த காலகட்டத்திலலாம் வந்து இப்போவும் அப்படி தான் அவர் இருப்பார். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஹில் சேஞ்ச். சினிமா பற்றி தான் பேச்சே இருக்கும். அந்த சினிமா இந்த சினிமா இந்த மாதிரி தான் பேச்சே இருக்கும். அண்ட் ஹி கால் மீ அண்ட் யோ படம் நல்லா போயிட்டுருக்கு, இப்போ அடுத்த படம் பண்ணுறேன், வா வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. பை தட் டைம் ஐ ஜாயின் கௌதம். ஓகே, ஸோ ஐ டோல்ட் ஹிம், சார் நான் இந்த மாதிரி கமிட் ஆகியிருக்கேன். ஐயோ என்னையா இப்போ கஷ்டப்பட்ட காலம்லாம் கூட இருந்துட்டு இப்போ ஹிட் ஆயிடுச்சு, இப்போ வர மாட்டேங்கிற, வாயா நான் உனக்கு செல்ஃபோன்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போ தான் செல்ஃபோன் வந்து வந்திருக்கு. ஸோ செல்ஃபோன் வாஸ் அ வெரி பிக் திங். அப்போது நான் உனக்கு செல்ஃபோன்லாம் வாங்கி தரேன் வாயா அப்படின்னாரு. அவர் அந்த மாதிரி கேட்டு வர முடியலன்னு சொன்ன ஒரு அசிஸ்டன்ட்னால தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சார் என்ன படம் அப்போது இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, மின்னலைக்கு அப்புறம் காக்க காக்க. அதுக்கப்புறமும் வந்து செல்வா சொல்லுவாராம், இது வந்து கூட ஒர்க் பண்ணவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அசிஸ்டன்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, அவன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வர்றான். ஸோ இல்லை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒர்க் சின்சியர்லி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒர்க் சின்சியர்லி. ஸோ ஜிவிஎம் சார் எப்படி ரேண்டமாக மீட் பண்ணி? ரேண்டமாக தான் வரல. I'll tell you that story. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். when I was still with செல்வா, ஒரு நாள் வந்து
அப்போ தான் மின்னல் ரிலீஸ் ஆகுது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர். புரிஞ்சு போச்சு சார். நீங்கள் ஒரு டைரக்டர் கிட்ட வேலை பார்த்து பாதியிலே கிளம்பிட்டா அந்த படம் பிளாக் பஸ்டர். இப்படியெல்லாம் கிளப்பி விட்டுறாதீங்க நீங்கள். ஸோ ஐ சா மின்னல் அண்ட் ஐ வாஸ் ஆட். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இங்கிலீஷ் கிராமட்டிக்கலி கரெக்ட் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சு என்னடா இது. அண்ட் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ ரிலேட்டபுளாக இருந்தாங்க. ஒருத்தனை காதல் பிரேக்கப் ஆயிரும். அப்பாஸ் அதனால வீட்டில் முடங்கி கிடக்க மாட்டா, எனக்கு இனிமேல் என் லைஃப்பில் காதலே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டா. ஓகே, அது தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு கரெக்ட் அந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகே, then she meets Abbas and they go out, they go to a restaurant, okay, and then she decides to marry Abbas. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. So, and the movie was a phenomenal success. I love the songs, I love the way the story was told, I love the sensibility of the film. ஆனால் எனக்கு கௌதம் யாருன்னு தெரியாது. அப்போ கௌதம் மேனன் இருக்குது, கௌதம் யாருன்னு தெரியாது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது அவங்க மாதிரி நல்ல லாங் ஹேரு, கொஞ்சம் பியர்டு, ஒரு இன்டலெக்சுவல் கைண்ட் ஆஃப் அ கையாக இருப்பார். தட் வாஸ் த இம்ப்ரெஷன் ஐ ஹேட் இன் மை மைண்ட். ஒரு 2 or 3 days லேட்டர், அப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர், குமுதம் பத்திரிக்கை வந்திருந்தது. அதில் அவருடைய பேட்டி வந்திருந்தது. ஒரு தம்ப்நெயில் சைஸை விட சின்னதாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தது. ஹி வாஸ் டோட்டலி அன்லைக் வாட் ஐ ஹேட் இமேஜின்ட் ஹிம் டு பி. ஓகே, வெரி ஷார்ட் கிராப்ட் ஹேர், முட்டைக்கண்ணு, அதெல்லாம் தெரியல, இவ்வளோதான் இருந்தது. ஸோ என்னடா கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் அங்கிள் மாதிரி வேறு தெரிஞ்சார். என்னடா இது, ஓகே ஃபைன், இதுதான் கௌதம் போல இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். at that point of time I had no idea that I'll be working with him, whatever, but I liked his film. 1 week later, 3 or 4 days later, சுரேஷ் சாரோடைய ஸ்டுடியோ இது எடிட் ஸ்வீட்டில் இருக்கும். நான் எடிட் முடிச்சுட்டு இது ஃபார் திஸ் ஒன் துள்ளுதா இளமை வெளியே வரேன். இவர் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அட்ட கௌதம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஐ ஜஸ்ட் வெண்ட் ஓவர் அண்ட் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். சார், ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் யூ. இவ்வளோ தான் நான் சொன்னேன். என் பேரை சொன்னேன். செல்வராகவன் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சார், ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு. அது வரைக்கும் நான் சந்தித்த என் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே டைரக்டர்ஸை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். அப்படியே பார்த்தாலும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடக்கும். அடுத்த வாரம் வான்னு சொல்லுவாங்க, நான் யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பதில் அப்போ கிடைக்காது. This guy did not ask me one question. He did not interview me. All he said was, இப்போ நான் மின்னலை ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்கேன். ஏப்ரல் மாதமும் என்ன சொன்னது, தட் வாஸ் லைக் 2 months away. நான் தமிழில் ஆரம்பிச்சிருவேன், கம் அண்ட் ஜாயின் மீ அப்படின்னு. அவ்வளோதான். என்ன சார், எனக்கு அந்த மனுஷனை நம்ப வேணாமா, அன்னைக்கு நான் என்ன ஒரு அதிசயத்தோடு அவரை பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிசயம் விலகாமல் தான் இருக்குது. இஸ் தட் சார்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர், தட் சார்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஓகே, இன்ன வரைக்கும் ஐ எம் ஸ்டில் அ ஃபேன் பாய் அண்ட் ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஜாயின்ட். சார், இப்போ க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் அழகாக சொன்னதுக்கு நன்றி. சி, ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், இப்போ மீகாமன் பற்றின பதிவுகளும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. தடம் மேசிவ் சக்ஸஸ் அண்ட் யுவர் அசோசியேஷன் வித் அருண் விஜய் ஆல்சோ. அது ஒரு தனி ட்ரோப் இன் தமிழ் சினிமா. பீப்புள் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் இட் ஆஸ் வெல். அண்ட் உங்களோட ஆக்டிங் கிக்ஸ்லேயுமே வி ட்ரை அண்ட் கெட் டு ஹாவ் அ டிஞ்ச் ஆஃப் ஹூ யூ ஆர் ஆஸ் அ பர்சன். ஸோ தடம் பார்க்கும்போது ஒரு சின்ன கோவம் வந்தது. இப்படி நியர்லி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு படம் பண்ணிட்டானே ஒரு ஆள், சே அப்படின்னு ஒரு சின்ன காண்டு ஒன்று இருந்தது. அண்ட் அது ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போகிற ஒரு கதை. ஆனால் எல்லாருமே could sit through and enjoy and also interact with the film. Again, the personality has a spillover on the kind of stories that you would want to say. So, Kalaga Thalaivan இருக்கட்டும், இல்லை வருங்காலத்தில் பண்ண போகிற படங்களாக இருக்கட்டும், how much of you is there? என்ன மாதிரி கதைகள் உங்கள் தேடலில் இருக்குது? எதை நீங்கள் படமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு ஃபில்முக்கு எந்த ஒரு கதை எழுதினாலும் அவனை அறிந்தோ அறியாமலோ அவனுடைய பர்சனாலிட்டி அந்த கதையில் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். கான்ஷியஸாக இல்லை, unless he makes a conscious decision. அன்கான்ஷியஸாவது சப்கான்ஷியஸாவது அவனுடைய பர்சனாலிட்டி அந்த கதையில் இருக்க தான் செய்யும். ஸோ என்னுடைய பர்சனாலிட்டி கதையில் இருக்கிறத சில சமயத்தில் நான் உணர்ந்திருக்கேன், சில சமயத்தில் மற்றவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஒவ்வொரு கதையும் வெவ்வேறு களம். ஓகே, இட்ஸ் another வேர்ல்டு. இப்போ நான் ஒரு வில்லனை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் டு ஹேவ் வில்லனிக் டெண்டன்சிஸ். நான் ஒரு பொண்ணை பற்றி எழுதுனேன்னா ஐம் நாட் அ ஃபீமேல், இல்லையா? You write from what you observe. You write from what you know. Okay. So that is how the process
happens. How much of your personality tends to get into the story and எது எனக்குள்ளே இவ்வளோலாம் ஐடியாஸ் இருக்குது, இதெல்லாம் நான் ஆன்லைன் ஆர்டராக போட்டுக்கிறேன், இல்லை இதெல்லாம் நான் ஸ்கிரிப்டாக மாற்ற போகிறேன், இது ஒரு டிராஃப்ட் லெவல்லே இருக்கும்னு உங்களுக்குள்ளே ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் பல ஐடியாஸ் அப்சர்வ் பண்ணி படமாக பண்ணுவீங்க. கழகத்தலைவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, சில பேர் வந்து அவங்களோட பேங்க்கில் வந்து ஸ்டோரி பேங்க்கில் ஐடியாஸ் இருக்கும். நான் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச ஐடியா அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட், ஸோ ஐ வுட் லைக் டு மேக் இட் இன்டு அ ஃபிலிம். அந்த மாதிரி கழகத்தலைவன் அந்த மாதிரி தான் இதுவும். அப்போது அந்த that பாயிண்ட் ஆஃப் டைம் அதான் 10 இயர்ஸ்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் ஒரு 1 or 2 இயர்ஸாக என் மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அது. when Uday approached me and said that we are going to make a film together, அவருக்கு என்ன கதை பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி பேங்க் among the plot lines I have, என்ன இது அவருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது ரொம்ப நேசன்ட் ஸ்டேஜில் இருந்தது. ஸோ ஐ டோல்டம் இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எஸ்பியோனாஜ். ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஃபில்ம் இஸ் அபவுட். பட் நான் ஃபுல்லாக அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போகல. பேசிக்கலி இட்ஸ் அ ஹீரோ வில்லன் ஸ்டோரி அபி. சரியா? த ஃபைட் பிட்வீன் அ ஹீரோ, they represent different interests. ஸோ நான் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். ஐ டிட் நாட் கோ டூ மச் இன் டு தேட் அஸ் அ ஸ்டோரி. பட் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை படமாக ஆக்குவதற்கும் கதையாக சொல்வதற்கும் அந்த டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னமும் இருக்குது எனக்கு. ஸோ ஐ வாண்ட் told him this is going to be the premise of the film and he liked it. So he said yeah, carry on அப்படின்னு சொன்னார். It deals with so many issues, like படத்தில் நாங்கள் அதெல்லாம் சொல்லலை, but it deals with certain core issues which appeal to him as a politician also, not only as an actor and as a producer. The politician part of him, அவருக்கும் அந்த விஷயங்கள் அப்பீல் ஆச்சு. ஸோ இது நல்லா இருக்குங்க, இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஐ டோல்ட் him I need time to write a script, and normally I go to the shooting spot with a bound script. ஸோ நான் அதை அவர்கிட்ட சொல்லும் போது எவ்வளோ டைம் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 5 மாதம் தேவை அப்படின்னு. சரி ஓகே எழுதி எடுத்துகிட்டு வாங்க என்ன. That's what happened. சார், இப்போது நீங்கள் பொலிட்டீஷியன் சொல்லும் போது ஃபார் மீ ஐ சி பொலிட்டீஷியன்ஸ் அஸ் பாலிசி மேக்கர்ஸ். ஸோ அவருக்குள்ளே இருக்கிற பாலிசி மேக்கர் இந்த ஸ்கிரிப்டை வேலிடேட் பண்ணும்போது இன்னும் வேறு மாதிரியான டைமென்ஷன்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கும், அவருக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும், உங்களுக்குமே இந்த கொலாபரேஷன் மூலமாக வேறு சில சப்ளாட்ஸ் அண்ட் ஹவு டு என்ஹான்ஸ். ஹவு மச் ஆஃப் யூ டென்ஸ் டு இம்ப்ரவைஸ் ஆன் ஃப்ளோர்? ஓகே, நான் ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலி there is only one question, பட் இன்னொன்றுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். This is not a political film, Abhi, as I've said already. It's not a political film, பட் ஒரு சின்ன பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கும் அந்த படத்துக்கு. ஓகே, அந்த அளவு மட்டும்தான், அவ்வளோதான். இன்ஃபேக்ட் there is only one scene where somebody talks about the substance of the film. அது கூட ஹீரோ பேச மாட்டார், வேறு கேரக்டர் தான் பேசும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ம் வந்து அந்த சப்ஜெக்டை விட்டு விலகி அந்த ஹீரோ வில்லனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மோதல் கிளாஷை பற்றி தான் கேட்கணும். அது அதில் தான் பிரயாணிக்கும். அந்த மாதிரி 100% பிளான்டாக போகிறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% ஸ்பான்டேனியஸ் ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து will lead to a mess அப்படின்னு நான் நினைக்கிறேன். A director should have a bound script as a guidebook, okay? But you should always be open to ideas. நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸு ஸ்பாட்டில் தான் நடக்கும். கட்டு சொல்ல மாட்டீங்களாமே? அது தேவை ஏற்பட்ட. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அபி. ஓகே, பர்சனாலிட்டி வைஸ், அப்ரிங்கிங் வைஸ், அண்ட் அவங்களுடைய லெவல் ஆஃப் எஜுகேஷன், இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் லைக் த பீப்புள் we know, they are the people. Yeah. So extracting work will differ from individual to individual. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்களே, there are no problem students, there are only problem teachers அப்படின்வாங்களே. So I believe that there are no problem artists. If the director knows how to extract work, if he can open that lock, and then he can create wonders அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில பேர்கிட்ட வந்து நம்ம கெஜுவல் பண்ணி ஒர்க் வாங்க வேண்டியிருக்கும், அவங்ககிட்டே சில மொமெண்ட்ஸில் ஸ்ட்ரிக்டாக ஒர்க் வாங்க வேண்டியிருக்கும், சில பேர்கிட்ட சொல்லி ஒர்க் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஓகே, ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஐடியாஸ் when I go to the shooting spot. As I said, நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் ஸ்பான்டேனியஸாக தான் நடக்கும். சில சமயத்தில் ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்டுடைய மேனரிசம் will make me change the scene.
நம்ம அங்கே திடீர்னு அந்த ஆர்டிஸ்ட் சொல்கிற ஒரு வார்த்தை வில் மேக் மீ சேஞ்ச் த டயலாக்ஸ். ஓகே. அண்ட் தென் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ். என்னோட சினிமாட்டோகிராஃபர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அது வந்து என் மைண்டில் இருந்தது ரொம்ப அழகாக வெளிக்காட்டும்னு எனக்கு தோணுச்சுன்னா தேட் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ். ஐ கீப் மை மைண்ட் ஓப்பன் தட் வே. பட் த பேசிக் கைட்லைன் இஸ் த ஸ்கிரிப்ட். சார் இப்போது இந்த இன்டர்வியூக்கே ஒரு மீட்டர் இருக்குது. இப்போது உங்களோட பதில் வந்து அப்படி ஸ்பேஸ் டோட்டா, அப்படியே ரிதமிக்கா, அப்படி அழகாக, யூனோ அது ஒரு வார்த்தையோட பிரயோகங்கள்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஆஸ் அ பர்சன் இட் டாக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் ஹூ யூ ஆர் அண்ட் ஹவ் யுவர் பிரெயின் ஒர்க்ஸ். கம்மிங் பேக் டு த ஜான்ரா, படங்களில் வர ஜான்ராவில் உங்களோட படங்களுக்குன்னு ஒரு ட்ரோப் இருக்கும். இப்போது தமிழ் சினிமாவில் டயர் 1 ஹீரோஸை வச்சு இன்றைக்கி யூனிவர்சல் கான்டென்ட்டுக்கு எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டதுனால டயர் 1 ஹீரோஸ் ஆர் டெஸ்பரேட்லி நீட் ஆஃப் ஜான்ரா ஸ்பெசிஃபிக் யூனிவர்சலி அப்பீலிங் ஸ்டோரிஸ். முன்னாடியே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட இணைய போகிற செய்தி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது இப்பயும் வரும். இதோட வெற்றியை சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வில் பி டாக்ட் அபவுட். பட் எனக்கு என்னென்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக் படம் பார்த்தோம்ப்பா, வேர் இட் ரெஸ்பெக்ட்ஸ் ஆடியன்ஸ் IQ. அந்த மாதிரியான கதையாக இது இருக்கும்னு எனக்கு தோணுது. சின்ஸ் இட் டசன்ட் டைவல்ஜ் மச். ட்ரெய்லர்லேயே இது என்னன்னு வெறும் ஹீரோ வில்லன் கலரை மட்டும் இதில் காமிச்சிருவோம், உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ when it comes to the smartness of genre, how are you trying to equip yourself? Because ஒரு சர்தார் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு ஸ்பை த்ரில்லர். அந்த மாதிரி உங்களோட ஸ்டோரி வேர்ல்டோட ஸ்மார்ட்னஸ்க்குன்னு ஒரு தேடல் ஒன்று இருக்கும்ல, இது என்னோட R&D ஃபைல் ஃபார் மை ஸ்கிரிப்ட். I want you to put some light on that. என்னுடைய ஸ்கிரிப்டுக்கான ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு நினச்சி நான் எந்த ஸ்கிரிப்டை எழுதுறதே இல்லை. That will be a wrong way to approach a script. A filmmaker should never ever try to project his smartness or his intelligence. I'm sure you've heard of Faulkner. William Faulkner is a Nobel-winning writer. He was also a script writer. அவர் ஒரு தடவை சொன்னார், when a script writer is done with writing a script, the first thing he should do is, I'm paraphrasing, the first thing he should do is to kill his darlings அப்படின்னார். But if it does not serve the story, no matter how much associated you are with those ideas, cut them down அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ நெவர் ஷோ யுவர் ஸ்மார்ட்னஸ். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட நான் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாரு அப்படின்னு நீங்கள் காட்டினீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க will be put off. ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். ஐ மீன் ஃபில்ம்ஸ் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் நெவர் அப்ரோச்ட் டு ஃபில்ம். But what if the story world demands? Story world will never demand you to show your smartness. No, not your smartness. The conflict, the premise, the backdrop, the characters. What the story world, I understand it, but what the story world actually demands is that you should tell a story in an innovative way, in a way that grips the audience's attention. Okay, அதை தான் ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுமே தவிர நான் புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன் பாருன்னு அந்த நினைப்போட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் உட்காரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கதைக்கு தேவையான இப்போது வென் யூ ஒர்க்கிங் ஒரு ஜான்ரா பேஸ்ட் ஃபில்மை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் இம்மீடியட் சேலஞ்சு இட்ஸ் அ ஜான்ரா. ஒரு ஜான்ரா எப்படி உருவாகும்? நமக்கு முன்னாடி பல முன்னத்தியர்கள் அந்த பாதை வழியாக நடந்து போய் ஒரு தடம் உருவாகிற மாதிரி தடம் உருவாகிற மாதிரி அப்படி தான் ஒரு ஜான்ரா உருவாகுது இல்லையா? ஸோ உனக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அதில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு, சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. தட்ஸ் how this genre evolved. When you sit down to make a genre-based film, your first immediate concern should be clichéடாவோ ஃபெமிலியராகவோ நீ வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. We have been telling and retelling the same stories again and again for generations. Rehash, okay? But that doesn't mean copying. Correct. That doesn't even mean imitating. இன்றைக்கி வந்து நான் இமிட்டேட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு எனக்கு என்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அதே கதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நான் சொல்லிட்டு போகிறது வந்து ரீடெல்லிங் இன்டர்பிரிட்டேஷன் இல்லை, அது ஒரு பசப்பு, அது ஒரு ஃப்ராட். கரெக்ட். சில பேசிக் ஸ்டோரி ஐடியாஸ் இருக்குது, அதை தான் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் என்பது வேறு. தட் டஸ் நாட் கிவ் யூ த லைசன்ஸ் டு காப்பி. ஸோ ஆஸ்பைரிங் ரைட்டர்ஸில் இப்போ உலக சினிமா சிலதை போதிக்குது, நம்ம தமிழ் சினிமாவில் இனோவேட்டிவாக எதுவுமே பண்ணலையே, இதில் ஸ்மார்ட்டான விஷயங்கள் இல்லையே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐ வாண்டட் டு bring what you were trying to argue. அந்த உலக சினிமாவிலேயே உங்கள் மனசுக்கு பிடிச்ச சினிமா எதுவாக இருக்கும்னா
உங்களை வந்து இன்டலெக்சுவலாக மட்டும் இல்லை, உணர்வு ரீதியாக என்கேஜ் பண்ணுற சினிமாவாக தான் இருக்கும். எமோஷன்ஸ் தானே சார் அட் எண்ட் ஆஃப் த டே. ஐ திங்க் பல நேரங்களில் ரிலேட்டபிள் ஒரு ஃபில்ம் இஸ் லைக் எ ஃப்ரெண்ட். ஒரு அண்டர்டாக் நரேட்டிவ் படத்தில் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு காமன் மேன் காட் இன் அ வேர்ல்ட் வின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது. நிறைய நேரங்களில் என்னோட ஹீரோக்கள் நிஜமாவே வளம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு என்னையாச்சும் தோணியிருக்கா? அந்த மாதிரி நம்ம எல்லாருமே மாறணும்னு நான் நினைக்கிறேன். யூ ஷுட் நெவர் லுக் அப்பான் ஒன் இண்டிவிஜுவல் அஸ் அன் சேவியர். ஒருத்தன் வருவான் நம்மளை காப்பாற்று, அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம மாறணும்னு நான் நினைக்கிறேன். சார் ஒருத்தன் வருவோம் உங்களை காப்பாற்ற நீங்கள் வாய்ஸில் சொன்னாலே இது ஒரு பெரிய ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ட்ரெய்லர் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆசை. பட் தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் ரியல் லைஃப். ஒரு சமுதாயமாக நின்று போகிறோம். ஒரு சமுதாயமாக நின்று ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளணும், உருவாக்கணும். உங்களோட படங்கள் மூலமாக சொல்லப்பட்ட எமோஷனோ இல்லை வெளிப்படுத்திய கருத்தோ எங்கேயாவது யாருக்கிட்டேயோ அது ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்திருக்கும். கான்ஷியஸாக கூட அவங்களே வந்து கூட யூனோ உங்கள் படத்தில் இது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ப்ராக்டிஸ் தட் இன் மை லைஃப். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு தன்னோட படைப்பு அப்படி ரெசனேட் ஆகுதுன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான வீரியம் ஃபார் த இமேஜினேஷன் தட் யூ ட்ரை அண்ட் கிரியேட். அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு? இப்போ நான் ஒரு பர்டிகுலர் போதனையை படமாக்கியிருக்கேன்னு வச்சுங்களேன், குடிக்கக்கூடாது அப்படின்னும். அந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பட் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒரு வேளை நடந்திருக்கலாம், இப்போ சட்டை எனக்கு ஞாபகத்தில் வராமல் இருக்கலாம், அவர் இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம், கலகத் தலைவனில் உருவாகலாம். ஆகிடும். So let's keep it simple. The most rewarding moment for you as a filmmaker till date? There are many. My first film, முந்தினம் பார்த்தேனே, did not do well. So yeah. Lovely Friday. songs though. Thank you. I'm happy that you've heard those songs. Friday ரிலீஸ் ஆகுது, மண்டேலாம் தூக்கிட்டாங்க தியேட்டரை விட்டு. சரி. But at that point of time, it was one of the most critically acclaimed films. வந்து 3 நாள் தான் தியேட்டரில் இருந்து கிரிட்டிக்ஸ் லைக் த ஃபிலிம். அதுக்கப்புறம் அந்த படத்தை யாரெல்லாம் மறந்தே போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஒரு பிரிண்ட் கூட இல்லை, ப்ராப்பராக ஒரு பிரிண்ட் கூட இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த படம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. பட் என்கிட்டயே வந்து கேட்பாங்க நாங்கள் எங்கே பார்க்கலான்னா, ஐ ஹவ் நோ ஐடியா வேர் they can see it. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல பிரிண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. they like that film and yeah, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அதை வச்சுருக்காங்க, என்கிட்ட இல்லை. ஸோ when somebody comes up to me and says, சார் நீங்கள் எடுத்த படங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது முந்தினம் பார்த்தேன் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது it makes my day. Wow. Thank you so much for your time, sir. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா is blessed with certain types of filmmakers where their லைஃபோட எக்ஸ்டென்ஷன் அவங்களோட ஃபில்மோகிராஃபியாக இருக்கும். அதனால் I wish you an eventful life for you to try and identify more stories so that you come back again and again and keep giving us Thank you so much. நன்றி சார்.